பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நம்மளை போஷித்து வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். கடந்த 4 மாதங்களும் நம்மை நடத்தினவர், இந்த மாதமும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் இந்த மாதம் நம்மை நடத்துகிற விதம் அதிசயமாயிருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதம் நமக்கு செய்ய போகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரத்துல 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இந்த நாளில் நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. இந்த மாதம் முழுதும் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. பல யுத்தங்கள், பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம மாம்ச பலத்தினால நிறைய நேரத்தில் நம்ம போராடி பார்த்து நமக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுங்களா? தோல்வி மட்டும்தான். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தரே இந்த மாதம் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள போறீங்க. சத்துரு நம்மை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாளும் விட்டுவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் அப்படி செய்யவே மாட்டார். நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது காரியம் சங்கீதம் 46:7. கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே கூட, உங்களோட கூட அவர் இருக்கிறார். தேவன் நம்மோடே இருப்பதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இருக்காது. சிலர் இப்படி சொல்லுவாங்க, இவங்க எங்களுக்காக இருக்கிறாங்க, இவங்கள எனக்கு தெரியும், அவங்கள எனக்கு தெரியும், எனக்காக இவங்க பேசுவாங்க, எனக்காக இவங்க வந்து வழக்காடுவாங்க, அந்த டாக்டர் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த அரசியல்வாதி எனக்கு தெரியும், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய காரியத்தை நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தரே உங்களோடு கூட இருக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னு நீங்கள் விரும்பினா அவர் பாதப்படியில் அமர்ந்திருக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்க. ஏனென்றால் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். நான் மறுபடியும் சொல்றேன், அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருப்பார். லூக்கா 10வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கு. மரியாள் தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? மரியாள் மாத்திரம் இல்லை, மரியாளோடு தேவனும் அமர்ந்திருக்கிறார். இதுதாங்க பெரிய பாக்கியம். முதலாவது, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களோட கர்த்தர் இருப்பார். அவர் யார்? அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். இந்த மாதம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கணும். அப்படி நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியத்தை நீங்கள் மாத்திரம் அல்ல, சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் நிறுவனம் பண்ணுவார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 9வது வசனத்தில், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக உங்களுடைய யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற யுத்தங்களை, அது சரீர பிரகாரமான யுத்தமாக இருக்கலாம், ஆவிக்குரிய யுத்தங்களாக இருக்கலாம், மாம்ச பிரகாரமான யுத்தங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் ஊழியத்தில், இப்படி பல்வேறு தரப்பட்ட யுத்தங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த மாதம் நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சண்டை போட்டு போராடின உங்கள் யுத்தங்கள் எல்லாம் அவர் பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது அது தானாகவே அமரும், அது தானாகவே அடங்கிவிடும்.
இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமராததால் தான் இன்றைக்கு நிறைய யுத்தங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய காரியத்தை இழந்து போயிருக்கிறோம். நிறைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். நிறைய பணத்தை இழந்திருக்கிறோம். சரீர பலனை இழந்து போயிருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யுத்தங்களை இந்த மாதத்துல ஓய பண்ண போகிறார். நீங்கள் எவ்வளவு நாள் போராடுவீங்க? எவ்வளவு காலம் சண்டை போட போறீங்க? எவ்வளவு காலம்தான் உங்க மாம்சத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்க போறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அமைதியா விட்டுடுங்க. அவர் பக்கத்துல நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த பெரிய யுத்த மேகங்கள் இல்லாமல் போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் வில்லை முறிப்பார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த யுத்தம் எப்படி ஓய்ந்ததென்று எனக்கே தெரியலன்னு நீங்க இந்த மாதத்துல சொல்லப் போறீங்க. நீங்க சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மாதத்துல உங்களோட வாழ்க்கையில செய்யப் போறார். எத்தனை நாட்களா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வாரங்களா போராடி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை மாதமா, எத்தனை வருடமா நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உங்க போராட்டத்திற்கு, உங்க யுத்தத்திற்கு இந்த மாதத்துல ஒரு முடிவை தரப்போறார். எத்தனையோ பேர் வரவேண்டிய இடத்திலிருந்து பணங்கள் வராம தடையா இருக்குது. உங்க சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்குது. வரவேண்டிய நியாயமான காரியங்கள் இன்னைக்கு தடையா இருக்குது. நிறைய மனுஷங்க அதுக்கு எதிரா நிக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த மாதத்துல எல்லா யுத்தங்களையும் அவரே முன்பாக இருந்து செய்து உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு தர போதுமானவரா இருக்கிறார். அந்த யுத்தங்கள் அடங்கும். அந்த யுத்தம் ஒன்றுமில்லாமல் போகும். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இது இனி கர்த்தருடையதாய் மாறப்போகிறது. மூன்றாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலுமானவர். மூன்றாவதாக அவர்தாம் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, அவரே உங்களுக்கு அடைக்கலமாய் மாறுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அடைக்கல பட்டணத்தை பட்டணங்களுக்குள்ளே நீங்கள் அமைக்க வேண்டும் அப்படி என்று தேவன் சொல்லுகிறார். யோசுவா 21வது அதிகாரத்திலே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? யாராவது ஏதாவது தவறு செய்து அவன் கொலை குற்றவாளியானால் அவன் எந்த விதத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு அடைக்கல பட்டணத்தை வைக்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அடைக்கல பட்டணம் இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசுவாகிய அடைக்கல பட்டணத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். அவரை தாண்டி உங்களுக்கு ஒன்றும் வராது. அவரை தாண்டி உங்களுக்கு எதுவும் நேரிடாது. அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த வசனங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் பார்த்துக் கொள்வார். அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க ஜெபத்தில் அமர்ந்திருங்க. வேதத்தை வாசித்து தியானம் பண்ண அமர்ந்திருங்க. கர்த்தரோடு கூட அமர்ந்திருங்க. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். முதலாவது சொன்னேன், நாம் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். 2வது காரியம், யுத்தங்களை ஓய பண்ணுவார். 3வது காரியம், அவரே நமக்கு அடைக்கலமா இருப்பார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை இந்த மாதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க அமர்ந்திருந்து உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமா இந்த நாட்கள்ல அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே அந்த 3 காரியங்கள் எங்க வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும். நீங்க எங்களோடு கூட இருக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோட யுத்தங்களை நீங்க ஓய பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலமா இருந்து ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு காரியத்திலிருந்து பாதுகாக்க போறதுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருத்தரையும் அழகாய் நடத்துங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா,
விசேஷமாய் வெயிலின் கொடுமையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க செட்டை நிழல்ல ஒவ்வொருத்தரையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லா ஆபத்துக்களும், விபத்துகளுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில நிறைவேற போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருப்தியாய் நடத்துங்கப்பா. மாதம் முழுவதும் திருப்தியாய் நடத்துங்க. மீதம் எடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய மேன்மையை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இது போன்ற தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்பதற்கு ஷெக்கினா ரிவைவல் சர்ச் அம்பத்தூர் அப்படி என்கிற எங்கள் சபையின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. தொடர்ந்து வருகிற இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். காட் bless யூ.